அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம். இந்த ஜாதகம் 24/3/1985 பிறந்த ஜாதகம். பிறக்கும் போது கன்னி லக்கணம் ஜென்ம லக்கணமாக இருந்திருக்கு. 39 வயசு 2 மாசம் 16 நாள் இப்ப நடக்கிற வயது. அவருடைய ஜென்ம லக்கணத்திலிருந்து வயதுக்கேற்ற லக்கணம் நகர்ந்து வந்த லக்கணம் அப்படின்னா 7 லக்கணம் மகர லக்கணம். அதுல திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் ஜாதகருக்கு போகக்கூடிய காலமாக இந்த காலம் செயல்படுகிறது. அப்படின்னா ஒரு மனிதனுடைய லைஃப்ல பிறந்த காலகட்டமான ஜென்ம லக்கணத்திலிருந்து 5ஆம் பாவம் போகக்கூடிய 7 லக்கணம் வரக்கூடிய காலகட்டத்துல பூர்வ புண்ணிய கர்மாவை அணிவிக்கக்கூடிய காலமாக இந்த 7 லக்கணம் செயல்படும். சரி, அதற்கு இந்த 7 லக்னாதிபதி உடம்பு அப்படிங்கிற 7 லக்னாதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்துல. அப்ப அபிலாசை, சந்தோஷம், மகிழ்ச்சி, அவருடைய எண்ணங்கள் இது எல்லாமே நல்ல யோகங்களை பெறக்கூடிய காலகட்டமாக லக்னாதிபதியே 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த யோகங்களை இந்த ஜாதகர் பெறுவார். அவர் 2ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடியவர். 2 கூடையவர் வாக்கு, தனம், குடும்பம் இது சம்பந்தப்பட்ட கிரகங்களாகும். ஜாதகருக்கு சனி பகவானுடைய பார்வையும் அவருடைய லக்கணத்துக்கு படுவதனால் ஜாதகர் பலமான யோகத்தில் இருக்கிறார். ஜாதகர் நல்ல நிலையில் இருக்கிறார் அர்த்தம். இந்த திருவோண நட்சத்திரம் யாரு? சந்திரன். இந்த சந்திரன் 7ஆம் அதிபதியாகி 7 இலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல. அப்ப 7ஆம் இடத்துக்கு 8ல. இப்ப இந்த சந்திரனும் சனி பகவானும் 6-8ஆக போகக்கூடிய காலங்கள் இல்லை. அப்ப 4-8ஆக போகக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல சனி பகவான், அதாவது ஜாதகருங்கிற விஷயம் ஜாதகருக்கு ஈர்க்கக்கூடிய சந்திரனும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால ஜாதகர் சரியான நேர்கோட்டில் பயணிக்கிறார் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துல எடுத்துக்கலாம். சரி, அப்படின்னா இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி நல்ல நிலை, நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகங்களும் நல்ல நிலை. அப்படி நல்ல நிலையா இருக்கும்போது சனி பகவானும் சந்திர பகவானும் 6-8ஆக போகக்கூடிய காலகட்டங்கள் இல்லை என்பதால் ஜாதகருக்கு அந்த காலகட்டம் நல்ல நிலையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தை தான் ஏற்படுத்தும். சரி, இந்த ஜாதகருக்கு இதுக்கு முன்னாடி ஜாதகருக்கு உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு போகும். அப்ப உத்திராட நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிற சூரிய பகவான் எங்க இருக்கிறார்? 8க்கு 8ஆம் இடத்துல. சரியா? 8க்கு 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் போகுது அப்படின்னா 8ஆம் இடங்கிறது தீராத பிரச்சனை, கண்டம், அவமானம், போராட்டம், அவமதிப்பு, அவமானம், பழிச்சொல். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் விபத்து, அறுவை சிகிச்சை, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் சந்திக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிரகம் எங்க இருக்கு? 3ஆம் இடத்துல இருக்கு. 8க்கு 8ஆம் இடத்துல. 8க்கு 8ஆம் இடமாக போகக்கூடிய காலகட்டத்துல ஜாதகர் என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி பலவீனமாக போய் இந்த 8ஆம் இடத்து வேலையைத்தான் அதிகமாக செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கும். அப்ப தீராத பிரச்சனை, கண்டம், அவமானம், பிரச்சனை, விபத்து, அறுவை சிகிச்சை இந்த மாதிரி ஆகாத பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஜாதகர் அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த உத்திராட நட்சத்திரம் ஜாதகருக்கு போயிருக்கு. சரி, இந்த காலகட்டத்துல ஜாதகர் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையீடு, சிறைவாசம் செல்வது, கோர்ட்டிகஸ் பிரச்சனை அணிவிப்பது, தீராத வம்போலுக்கு பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்வது, அதே மாதிரி தீராத பிண்டங்களையும் பழிச்சொல்களையும் அவமானங்களையும் இந்த ஜாதகர் சந்திக்கக்கூடிய காலமாக எந்த காலம் இருந்திருக்கு? இந்த உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த 3 காலங்களும் 3 வருஷம் 4 மாசம் காலகட்டத்துல பெரும் பிரச்சனையை இந்த ஜாதகர் சந்திக்கக்கூடிய காலகட்டம். சரி, இப்ப இந்த ஜாதகருக்கு திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகுது. இந்த திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திரன் ஜாதகருக்கு 7ஆம் அதிபதி 7க்கு 8ல இருக்கிறார். அப்படின்னா ஜாதகருக்கு மனைவி மூலியமாக மனைவியோட வாக்கின் மூலமாக அல்லது ஜாதகருக்கு கணவனுடைய குடும்பத்துக்கு இந்த மனைவி மூலியமான பிரச்சனைகள் தரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகருக்கு அமையும். சரி, இப்ப இந்த ஜாதகருக்கு இங்க திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகுது. இந்த 2ஆம் பாதம் போகக்கூடிய காலகட்டத்துல இந்த நேரத்துல 3ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் இருக்கலாமா அப்படின்னா 4 வருஷம் 5 மாசம் 10 நாள் வரைக்கும் இந்த சுக்கிரன் இங்க இருக்கும் வரை இந்த ஜாதகருக்கு ஜனனேந்திரிய பாதிப்புகளையும் கழிவு சம்பந்தப்பட்ட உபாதைகளையும் அதே மாதிரி அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும்
ஜாதகர் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்து தொண்டை, தைராய்டு, அதே மாதிரி கழுத்து பகுதி, தோள்பட்டை, இது சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு உருவாகும். சரி, அப்ப இந்த திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகக்கூடிய காலகட்டத்துல சுக்கிரன் 4 வருஷம் 5 மாசம் 10 நாள் வரைக்கும் ஜாதகர் போராட்டமான வாழ்க்கையை ஜாதகர் சந்திக்கக்கூடிய காலம். எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் முயற்சி ஒண்ணுமில்லாம போயிடும். எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நல்ல யோகங்களை தரக்கூடிய காலகட்டத்தை இந்த 8 போகக்கூடிய காலகட்டத்தில் உருவாக்காது. கண்டங்களையும் பிரச்சனைகளையும் தீராத அவமானங்களையும் போட்டிகேஸ் பிரச்சனைகளையும் ஜாதகர் சந்தித்து தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இப்ப இந்த 4 வருஷம் 5 மாச காலகட்டம் போனதுக்கு பின்னாடி ஜாதகருக்கு அங்கிட்டு இருக்கிற 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் அப்படிங்கிற போது 5 வருஷம் 6 மாசம் 20 நாள் வரைக்கும் இந்த 7 இலக்கணம் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து ஜாதகர் போராட்டமான வாழ்க்கையை ஜாதகர் அணிவிக்கக்கூடிய காலகட்டம். ரொம்ப ரொம்பவும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஜாதகம் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் நவாம் சொப்பில் இங்க தொடும் போதும், அடுத்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் D9 இங்க காலகட்டத்தில் வரும்போதும் இந்த 2 காலங்களில் ஜாதகர் தீராத பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பெரும் பிரச்சனைகளாக ஆக்கிக் கொண்டு தானே செல்வ செழிப்பையும் விபத்துகளையும் அறுவை சிகிச்சைகளையும் செலவுகளையும் விரயங்களையும் இந்த ஜாதகர் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக வருவதால் இந்த ஜாதகருக்கு தீராத பிரச்சனையை சந்தித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு காலகட்டத்தை ஜாதகம் உருவாகும். சரி, இப்ப இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு கண்டம், அவமானம், பிரச்சனை, அவச்சொல், பழிச்சொல், அதே மாதிரி தீராத விபத்துகள், பெரிய மனக்கவலைகள், தீராத நோய்கள் அப்படிங்கிற விஷயம் சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இந்த 8 அப்படிங்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய விபத்து, கண்டங்கள் எல்லாமே. இந்த 8க்கு முன்ஜன்மம் அப்படிங்கிற போது எடுத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் இடம் அப்படிங்கிற கர்மம் அப்படிங்கிற போது 8க்கு முன்ஜன்மம் அப்படிங்கிற அமைப்புல வரும்போது 5ஆம் இடம் தான் இந்த 8ஆம் இடத்துக்கு தீர்வாக அமையும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 பாதிச்சிருக்கு. 8 தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. எவ்வளவு காலகட்டத்துக்கு? 5 வருஷம் 6 மாசம் 20 நாள் வரைக்கும் இந்த ஜாதகருக்கு 8ஆம் இடம் பாதிப்பு இருக்கு. 8ஆம் இடம்னா பெரிய கண்டங்கள், அவமானங்கள், மரண பயம், கண்டங்கள், இது எல்லாமே நிறைய இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகர் என்ன செய்தால் அதை தீர்வுகளை பெற முடியும், கொஞ்சம் அதனுடைய விதியினுடைய விஷத்தை குறைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னா இந்த 8க்கு முன்கர்ம கர்மம் அப்படிங்கிற போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் இடங்கிறது கர்ம செயல். இந்த 8க்கு கர்மமாக எது? இந்த 7 இலக்கணத்துக்கு 5ஆம் இடம். அப்ப 8ஆம் இடத்துல என்னென்ன கண்டங்கள், பாவங்கள், கர்மங்கள், தோஷங்கள், மரண பயம், அவமதிப்பு, கோளாறுகள், எல்லா விஷயங்களும் வருது அப்படின்னா இந்த வருவதற்கு நம்ம யார பிடித்துக் கொண்டால் இந்த கஷ்டங்கள் குறையும் அப்படின்னா தன்னுடைய பூர்வீகமான குலதெய்வ அருளைத்தான் நம்ம பிடித்துக்கணும். அப்ப குலதெய்வம் அப்படிங்கிற ஸ்தானத்துல எந்த காலகட்டத்துல வழிபட்டால் இந்த ஜாதகருக்கு கண்டங்களும் தோஷங்களும் விலகும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஜாதகருக்கு சொல்லிடலாம். அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா சூரியன் ஜாதக ரீதியாக 8ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் யாரு? சூரியன். ஞாயிற்றுக்கிழமை, சரியா? ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜாதகருக்கு 5ஆம் இடம் யாரு? ஜாதகருக்கு சுக்கிரன். சுக்கிர உரையில, சுக்கிர ஓரையில குலதெய்வ பூஜையை செய்து கொண்டால் நல்லா புரிஞ்சுக்கணும். 8ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? சூரியன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை. 5ஆம் இடத்துக்கு உண்டான குலதெய்வம் யாரு? குலதெய்வத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் ஓரை, ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரனுடைய ஓரையில் இந்த ஜாதகர் குலதெய்வத்துக்கு எல்லா விதமான பூஜை புரஸ்காரங்களும் ஜாதகருக்கு செய்து கொண்டால் இந்த ஜாதகருக்கு இந்த கஷ்டங்களில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஜாதகம் கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அப்ப இந்த கண்ணுக்கு தெரிகிற குலதெய்வம் யாரு? தாய்மாமன். தாய்மாமன் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அவரிடம் நீங்கள் வழிபட்டாலோ, அவருக்கு அவருடைய ஆசீர்வாதம் வாங்கினாலோ, காலில் விழுந்து கும்பிட்டாலோ, அந்த முன்னோர்களை வணங்கி வந்தாலோ, குலதெய்வத்தை வணங்கி வந்தாலோ இந்த பூர்வீக கர்மவினையை இந்த ஜாதகர் 8க்கு 8ஆம் இடம் போகக்கூடிய காலகட்டத்துல இந்த 5 வருஷம் 6 மாசம் 20 நாள் இந்த கஷ்டங்களை
குறைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர ஓரையில் இந்த பூர்வீக சம்பந்தமான குலதெய்வத்துக்கும் தாய்மாமனுக்கும் இல்ல அந்த முன்னோர்களுக்கும் சில பூஜை புரஸ்காரங்களை செய்து வந்தால் இந்த ஜாதகருக்கு இந்த இடத்தில் ஏற்படக்கூடிய குறைகளை இந்த ஜாதகம் விலக்கிக் கொள்ள வாய்ப்பை ஒரு காலகட்டத்தில் கொடுக்கும். சரி, இப்ப இந்த ஜாதகருக்கு எப்ப இருந்து ஆரம்பிக்குது? 10 மே 2024 இருந்து 29 நவம்பர் 2029 வரைக்கும் இந்த 7 இலக்கணம் முடியணும். இந்த 7 இலக்கணம் முடிஞ்சு இங்க வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு உண்டான காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த 10 வருஷ காலமும் ஜாதகருக்கு போராட்டம் தான். ஆனா இந்த போராட்டத்திலையும் திருவோணம் 3ஆம் பாதம், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், அதே மாதிரி இதுல இந்த 10 மே 2024 29 நவம்பர் 2029 வரைக்கும் ஜாதகர் கடக்கக்கூடிய காலம் மிகப்பெரிய கஷ்டமான காலகட்டமா இருக்கிறதுனால அந்த காலகட்டத்துல குலதெய்வத்தை வணங்கி ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் குலதெய்வ பூஜைகள் செய்து அந்த காலகட்டங்களில் தாய்மாமன் சம்பந்தப்பட்டவங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி முன்னோர்களுடைய அவர்களுடைய திதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதுக்குண்டான காலகட்டங்களும் செய்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று இந்த ஜாதகர் இது போன்ற காலகட்டங்களை அமைத்துக் கொண்டால் இந்த 8 பாதிக்கக்கூடிய காலகட்டத்துல முன்ஜன்ம கர்மவினையாக பயன்படக்கூடிய 5ஆம் இடம் பூர்வீகமான குலதெய்வம் தான் இந்த 8ஆம் இடத்துக்கு தீர்வாக அமைய முடியும். அப்படிங்கிறதுனால 8 யாராருக்கெல்லாம் பாதிக்குதோ அவங்க பூர்வீகமான குலதெய்வத்தையும் தாய்மாமனையும் முன்னோர்களையும் திதி தர்ப்பணத்தையும் அதே மாதிரி தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட வகை அம்சத்துக்கு உள்ளவர்களையும் அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறக்கூடிய காலகட்டமாக இருந்தால் இந்த 8 பெரிய லெவலில் பாதிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்காது. சரி, இந்த தீர்வு தான். அப்ப 8ஆம் இடம் பாதிக்குதுன்னா 5ஆம் இடத்தை பலமா பிடிச்சுக்கணும். 5ஆம் இடம் யாரு? குலதெய்வம். அந்த குலதெய்வம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது யாரு? தாய்மாமன். அந்த தாய்மான் மாமா மச்சான் சொல்லக்கூடிய அதிகாரம் யாராரெல்லாம் இருக்கோ அவர்களுக்கு குலதெய்வ அருள் இருக்கும். குலதெய்வத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, ஏன்னா இந்த 5ஆம் இடம் யாரெல்லாம் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு கெண்டங்கள், தோஷங்கள், பாதிப்புகள், அவமானங்கள், பழிச்சொல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வராது. இந்த 8 பாதிக்கக்கூடிய காலகட்டமா இருந்துச்சுன்னா யாரை பிடிக்கணும்? 5ஆம் இடத்தை தான் பிடிக்கணும். அப்ப 5ஆம் இடம் தாய்மாமன், 5ஆம் இடம் குலதெய்வம், முன்னோர்கள், தனக்கு மூத்தோர்கள், அதே மாதிரி திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே சரியாக செய்து கொண்டு வந்தால் இந்த ஜாதகர் 8ஆம் இடத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், மரணபயம், தோஷங்கள் எல்லாம் விடுபடக்கூடிய காலகட்டத்தை ஒரு வாய்ப்பாக அந்த கிரகங்கள் உருவாகும். சரி, இப்ப இவருடைய தசாபதி என்ன? ஏஆர்பில உத்திரட்டாதி 1ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. அப்ப உத்திரட்டாதினா சனி தசை. இந்த சனி பகவான் ராசினா எப்படி? இந்த இடத்துல ராசி போகுது. அப்ப இந்த ராசிக்கு, இந்த மீன ராசிக்கு 12ஆம் இடத்துக்குடைய விரையாதிபதிங்கிற தசாபதி நடக்குது. அப்ப சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஏபில 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனா அந்த ஏஆர்பிக்கு 7, 8, 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துல இருக்கிறனால சனி பகவான் நல்லதை தான் செய்வார். ஆனா விரயத்தை கொடுத்து நல்லது செய்வார். அப்ப சனிபாவுடைய சனி தசையில சனி புத்தி பெரிய பிரச்சனையை உருவாக்காது. சனி தசையில புதன் புத்தி பெரிய பிரச்சனை உருவாக்காது. கேது புத்தி 7, 8, 9, 10 இருக்கிறனால ஓரளவுக்கு சிறிதாக ஒரு 50% கஷ்டத்தை கொடுப்பார். ஆனால் சுக்கிரனுடைய தசாபுத்தி இந்த 28 ஆகஸ்ட் 2028 இருந்து 28 அக்டோபர் 2031 வரைக்கும் இந்த ஜாதகர் பெரிய கஷ்டங்களையும், போராட்டங்களையும், அவமானங்களையும், தீராத பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால 8 பாதிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கிறதுனால ஜாதகர் அந்த 4 வருஷம் 5 மாசமும், இந்த 1 வருஷம் 1 மாசம் 10 நாளும், 5 வருஷம் 6 மாசம் 20 நாள் தொடர்ந்து தன்னுடைய குலதெய்வத்தை வணங்கி கொண்டு சேவித்து வந்து கொண்டால் இந்த ஜாதகருக்கு பிரச்சனைங்கிறது வராது. இன்னொன்னு, இந்த கன்னி லக்கணத்துக்கு ஜென்ம லக்கணம், கன்னி லக்கணத்துக்கு 5ஆம் இடமாக போகக்கூடிய 7 இலக்கண காலகட்டத்துல திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோட்டூர் அப்படிங்கிற இடத்துல குழந்தீஸ்வரர் அப்படிங்கிற சிவன் ஸ்தலம், அந்த ஸ்தலத்துக்கு போய் இந்த ஜாதகர் வணங்கி வந்தால், அதாவது 11வது சிவஸ்தலம் அந்த ஸ்தலம், அதுல ஞானசம்பந்தர் பாடிய திருஸ்தலம், இப்படி அந்த ஸ்தலங்கள் இந்த காலகட்டங்கள் போய் சென்றால் இந்த ஜாதகருக்கு பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு காலகட்டத்தை இந்த ஜாதகம் ஒரு வாய்ப்பாக உருவாக்கும் அப்படிங்கிறத ஜாதகருக்கு எடுத்து சொல்லப்பட்டது. உங்களை விடைபெற்றுக் கொள்வது எஸ். சோமசுந்தரமூர்த்தி,
திருச்சியிலிருந்து நன்றி, வணக்கம்.